நல்லா போயிட்டு இருந்த ஐயனார் துணை சீரியல் கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு. ஏன்னா வந்து இது அடுத்த ஒரு பில்டப் ஃபேஸ். இதுக்கப்புறம் பரபரப்பாக நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கான செட்டப் நடந்துகிட்டு இருக்கு. அதில் வந்து 3 மேஜரான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, காயத்ரி கிட்ட சோழன் பேசுகிறது எல்லாமே நான் வந்து நிலாவை வெறுப்பேற்றி நிலாவை என் மேலே வந்து ஒரு காதல் வர வைக்கிறதுக்கு தான் அப்படின்னு ஒரு விஷயத்த பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் காயத்ரியுடைய மனசை அவர் புரிஞ்சிக்கல. அதுதான் வந்து ப்ரோமோலையும் காமிக்கிறாங்க. இன்றைக்கெலாம் நல்லா ஃபோன் பேசிகிட்டே இருக்கார். வேணும்னே வந்து அதில் ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் பேசினவர் ஃபோனே எடுக்கலன்னு வேறு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் எப்போல்லாம் கிட்டக்க வந்து நிலா வராங்களோ அப்போல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஆர்வமாக பேச ஆரம்பிக்கிறார். இப்படி பேசுகிறதுனால என்ன ஆக போகுது, அவங்க வந்து பர்த்டே பார்ட்டிக்கெலாம் இன்வைட் பண்ணி அங்கே ஃபோட்டோலாம் எடுத்து நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம், நான் தான் லவ்வாக சொன்னேன், அவர் ஒத்துக்கிட்டாருங்கிற மாதிரிலாம் பேச இப்போ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுது இருக்கு. இன்னும் இந்த பொண்ணு நிஜமாவே லவ் பண்ணுதுன்னா அப்புறம் அந்த பொண்ணு முன்னாடி தான் அதான் சொன்னிச்சு, எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னிச்சு. உங்கள் தம்பி போய் லவ் பேசலான்னு போகும்போதே அதை தான் சொன்னிச்சு தைரியமாக. ஸோ இவ்வளோ குழப்பத்துக்கு இடையில் இந்த கதையை எப்படி எடுத்துகிட்டு போக போகிறாங்க? இதுக்கு நடுவில் சோழனை வெறுப்பேற்றுறதுக்கு நிலா வந்து ராகவ் கூட பேசுகிறதுன்னு கதை போதா? ராகவ் கூட வந்து அந்த ஒரு மீட்டிங் இருந்ததுனால தான் நான் வந்து டிவோர்ஸுக்கு வந்து டிவோர்ஸ் மீட்டிங்கு ஓகேன்னு சொல்லலை, இப்போ அடுத்த ஹியரிங்க்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வரப்போகிறாங்களாங்கிறத பார்க்கணும். இதுக்கடையில் சந்தாவுக்கும் சேரனுக்குமான காதல் நெருக்கமாயிட்டே போது. ஹார்ட் போட்டுக்கிறாங்க, ஆடியோ நோட் அனுப்பிக்கிறாங்க. அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இப்போ பேசி சாப்பாடெல்லாம் வந்து நான் கட்டின சாப்பாடு, நான் சமைச்ச சாப்பாடு நான் கட்டிட்டு போகல, அவள் எனக்காக சமைச்சிட்டு வருவாங்கிற அளவுக்கு இப்போ லெவல் அடுத்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இதில் பிரச்சனையாக இருக்கக்கூடியது நடேசன் தான். நடேசன் ஒரு வடநாட்டு பொண்ணு வேணாம், ஏன்னா வந்து நான் அப்படி தான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்தேன்னு பல்லவனுடைய அம்மா ட்ராக் ஒன்று பெண்டிங்கில் இருக்குது. அந்த ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கடையில் பாண்டியன் வானதி சொல்லவே தேவையில்லை, எதிரும் புதிருமா போயிட்டு இருக்கிற அந்த ஒரு விஷயத்தில் சண்டையும் சச்சரவுமாக போயிட்டுருக்கோம். அப்புறம் ஒட்டி வரவாடிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தா நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இதை கழட்டி விட்டுருணும், இதுக்கப்புறம் நான் அவள்கிட்ட பேசவே மாட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு அவளுக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சர் கடையில் வச்சு அவருடைய மெக்கானிக் ஷாப்பில் வச்சு ஒரு சண்டை போட்டார். அடுத்து பெண்ணை காமிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. என்ன நடக்குதுன்னே நமக்கு புரியல. ஒரு வேளை வந்து அந்த பிரச்சனை சரியாயிடுச்சு அப்படின்னா இப்படியே இருக்க பிரச்சனை இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வானதி வில்லியாக மாறுற மாதிரி காட்சிகள் அமையுமாங்கிறதையும் பார்க்கணும். ஸோ ஓவராலாக நடக்கிற விஷயங்களில் நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்க, அந்த 3 ஜோடியில் நடக்கிற விஷயங்களில் எது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டு மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.